வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி எந்த மாதிரியான பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 3D செல்ஃபி மினியேச்சர் பிரிண்டிங் பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் இந்த மாதிரி 3D ஸ்டாச்சு மட்டும் இல்லாமல் ஸோ எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்டையும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோலையும் ஆல்மோஸ்ட் அது ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் கூட சொல்லலாம். ஸோ அப்படி என்னென்னா 3D கிறிஸ்டல் டிசைன் பிரிண்டிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் லேசர் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாக தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கிறிஸ்டல் கியூப், இந்த கிறிஸ்டல் கியூப்பில் எந்த மாதிரியான பிக்சரையும் நம்ம 3Dயில் டிசைன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த பிஸ்னஸ். புதுசாலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இது எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்குன்னு தனியாக மிஷினரிஸ் இருக்குது, அது மூலமாக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக கஸ்டமரை மீட் பண்ணி நம்ம வாங்க போகிறது இல்லை. ஏன்னா அப்படி இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஸ்டூடியோஸில் எதாட்டி நம்ம லிங்க் வச்சுக்கிட்டு ஸோ அவங்க மூலமாக நம்ம ஆர்டர் எடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ அது மூலமாக நம்ம மொத்தமாக பண்ண முடியும். ஸோ ஆன்லைன்லேயும் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் இந்த மாதிரிலாம் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. பட் நம்ம லோக்கல் ஏரியாவில் பண்ணால் கூட நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இருக்கும். ஸோ நார்மலாக 2D பிக்சர் வச்சே நம்மளால் 3D கன்வெர்ட் பண்ணி ஸோ அதுக்கு டிசைன் பண்ணி 3Dயில் டிசைன் பண்ணி நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னென்ன, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வாங்க கண்ணெடுக்க போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிரிண்டிங் பண்ணுறதுக்கான மிஷினரிஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ ஆன்லைனே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லேசர் பிரிண்டிங் மிஷின் நம்மகிட்ட சர்ச் பண்ணாலே போதும், இதுக்கான மிஷின் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இது லேசர் டெக்னாலஜியில் யூஸ் ஆகிறதா முன்னாடியே சொல்லியாச்சு. தென் நமக்கான ரா மெட்டீரியல் வேறு எதுவுமே இல்லை, எம்டி பிளாங்க் கியூப் மட்டும்தான். ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான எல்இடி லைட் ஸ்டாண்ட் கூட வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கஸ்டமரை டிபெண்ட் பண்ணி சில பேர் ஸ்டாண்டு கேட்க மாட்டாங்க. ஸோ ஸ்டாண்டு கேட்டாங்கன்னா ஸோ நம்ம அதை வச்சு கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கான ரா மெட்டீரியல். இது தவிர இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஒர்க்கில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட் மிஷினில் கியூபை வச்சுட்டு சிஸ்டமில் நம்ம பிரிண்டிங் டிசைன் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தா போதும். ஸோ நம்மளுக்கு வந்து இம்மிடியேட்டாக நம்மளுக்கு பிரிண்டிங் பண்ணி நம்மளுக்கு டிசைன் வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஈஸி தான். இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது என்னென்னா டிசைனிங் தான். அதாவது இப்போ நார்மலாக ஒரு கஸ்டமர் வந்து சாதாரண ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்து நம்மளுக்கு 3Dயில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது 2D, அது வந்து 2D பாஸ்போர்ட் சைஸ் வந்து 2D பிக்சர். அந்த 2D பிக்சரை 3Dயாக டிசைன் பண்ணணும். ஸோ அது அந்த ஸ்கில் நம்மளுக்கு வேணும். இல்லைன்னா அந்த ஸ்கில் தெரிஞ்சவங்கள நம்ம ஒர்க்கு வச்சுக்கணும். இவ்வளோ தான் நம்மளுக்கு இதில் முக்கியமான ஒர்க்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ தான். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு டேரெக்டாகவே அந்த கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்கேனர் மூலமாக நம்ம அவங்கள ஸ்கேன் பண்ணால் போதும், நம்மளுக்கு 3D டிசைனிங் வந்துடும். ஸோ நம்மளுக்கு இந்த 2 விதமாக பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ ஃபோட்டோஸ் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபோட்டோஸாக கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கு வந்து 3Dயாக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் இன்புட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு பிரிண்டிங் முடிச்சு வெளியே வந்துடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸ்டூடியோவில் நம்ம கான்டாக்ட் வச்சுக்கலாம் சொல்லியிருந்தேன். இப்போ ஸ்டூடியோ மூலம் ஆர்டர் வருதுன்னா சில ஸ்டூடியோவில் அவங்க 3Dயாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஒர்க் ஈஸியாக 3Dயாக கொடுத்தாங்கன்னா நம்ம இன்சர்ட் மட்டும் கொடுத்தா போதும், நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி வெளியே வந்துடும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம தான் எடிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மெயினான பாயிண்ட்னு பார்க்கும்போது இவ்வளோ தான். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, இதை பற்றின வீடியோஸ் நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் அந்த யூடியூப்பில் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்போ ஒரு ஐடியாவுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு இப்போ நம்ம ஸ்டூடியோஸில் போய் நம்ம கான்டாக்ட் வச்சுட்டு ஸோ அந்த ஸ்டூடியோஸில் ஒரு சாம்பிள் பீஸ் வச்சுட்டு நம்ம வந்தாலே போதும், நம்மளுக்கு ரெகுலராக ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஆர்டர் வந்தாலும் போதும். ஸோ நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கணும். நம்மளுக்கு எந்த அளவு தேவைப்படுதுனா பெருசாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. ஸோ மிஷினரிஸ் வந்து 1.5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ மிஷினோட ரேட்டுக்கு தகுந்தாப்பில் அதோட குவாலிட்டி இருக்கும். ஸோ இதை தவிர நம்மளுக்கு ஸ்கேனர், நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது ஒரு 30,000 ஒரு 50,000 நல்ல ஸ்கேனர் வாங்கி வச்சுக்கணும். சில பேர் ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ ஸ்கேனர் வாங்கிக்கலாம். இதை தவிர நம்மளுக்கு சிஸ்டம்ஸ், ஸோ அந்த சின்ன ஒர்க்கு ஸ்டாண்டு, ஸோ இந்த மாதிரியான ராமெட் கியூப் வாங்குறது, ஸோ மொத்தமாக அதுக்கு ஒரு 50,000 ஆகும். ஸோ மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ தான். நம்மளுக்கு ஆஃபீஸ் செட்டப்ஸ் போடணும் கூட அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக நம்மளால் வீட்டிலேயே வச்சு கூட நம்ம ஆர்டர் எடுத்து ரெகுலராக பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த அளவு இருக்குன்னா எம்டி கியூப், ஒரு கியூப் 4க்கு 6 இன்ச்சில் கியூப் வந்து ஒரு 100 ரூபா, அதோட கம்மியாகவே வாங்க முடியும். ஸோ சிங்கிளாக வாங்கினா 100 ரூபா வரும், மொத்தமாக வாங்கினா இதோட கம்மியாக ஆகும்.
ஸோ 4க்கு 6 கியூபில் நம்மளுக்கு மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 400 ஆகும். அந்த 400 எதில் இன்க்ளூட் ஆகும்னா கியூபு காஸ்ட்டு, எடிட்டிங் காஸ்ட்டு, பிரிண்டிங் காஸ்ட்டு மொத்தமாக இதுக்குள்ள அடங்கிடும். ஸோ அந்த 400 கியூபை செல்லிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னா 1300லேருந்து 2000 வரைக்கும் நம்மளால் செல் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் அவர் குவாலிட்டி. அந்த குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்டிங் குவாலிட்டி டிஃபர் பண்ணி நம்மளுக்கு ரேட் டிஃபர் ஆகும். இதோட 2500 வரைக்கும் செல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிக்சர்லாம் செல் பண்ணுறதுக்கு 1300லேருந்து 2000 வரைக்கும் நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ குறைஞ்சது ஒரு பீஸுக்கு நம்மளால் 500 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஆர்டர் எடுத்தாலே போதும். தாராளமாக ஒரு 1000 ஒரே நாளில் 1000 ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு போக போக எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும். ஸோ எந்த மாதிரிலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த 3D பிரிண்டிங் மினியேச்சராக வைக்கலாம். ஸோ அந்த காஃபி மக்கில் பிரிண்ட் பண்ணுறது, ஃப்ரேம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை தவிர நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டூடியோஸில் கான்டாக்ட் வைக்கணும். மெயினாக ஸ்டூடியோஸ் தான். ஏன்னா ஸ்டூடியோஸுக்கு தான் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்க. இதை தவிர கிஃப்ட் ஷாப்லேயே நம்ம டேரெக்டாக போய் ஆர்டர் எடுக்கலாம். அங்கே ஒரு சாம்பிள் பீஸை வச்சு அது மூலமாக நம்ம ஆர்டர் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வழி இருக்குது. ஸோ இதை தவிர ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் ஒரு இ-காமர்ஸ் ஆரம்பிச்சு அது மூலமாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.